ஹாய் வணக்கம். நம்மளோட யூடியூப் சேனலில் 150 பேர் ஒரே நாளில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லாருமே அக்ரி பண்ணியிருந்தது, அக்செப்ட் பண்ணியிருந்தது. அடுத்து நம்ம செகண்ட் டாபிக் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதோட கண்டினியூஷன் தான் இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ரைவேட் கேண்டிடேட் 10, 11, 12 அவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் எக்ஸாமுக்கு, அது எந்த மாதிரியான லிங்க்கில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது ஃபஸ்ட்டு வீடியோவில் கிளியராக கொடுத்துருந்தோம். என்ன லிங்க் அப்படிங்கிறது கொண்டு கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஒரு ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க இப்போ அரையாண்டு எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான ப்ரிப்ரேஷனாக இருக்கலாம். படிப்பு அப்படின்னா எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ படிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கி அதை ரெகுலராக கொண்டுட்டு வரும்போது குழந்தைகளோட முன்னேற்றம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கோட டாபிக். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எந்த விதமான இதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது. முடியாதுங்கிற அந்த வேர்டே நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறது தான். அது என்னால் முடியும். காலையில் 4 o'clock அப்படிங்கிறது நம்ம எழுந்திரிக்கிறதுக்கான டைமாக இருக்கணும். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்ச உடனேயே ஒரு பிளசண்ட்டான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலையில் எழுந்திரிச்சு ஒரு 2 நாள் நம்ம சும்மா உட்காந்துருந்து பார்த்துட்டோன்னாவே மனசு அமைதியாகிடும். அப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு தோணும். அப்போதைக்கு நம்ம புக்கை ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த சூழ்நிலையில் பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே கிளாஸ் ரூம் போகும்போதும் கொஞ்சம் நம்ம உட்காந்து படித்து தான் பார்ப்போமே. வீட்டில் இருக்கும்போது நமக்கு ரீட் பண்ணுங்கிற தாட் இருந்துச்சு, இப்பயும் படிப்போம் அப்படின்னு புக்கை எடுத்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொடுக்க போகுது. இன்னும் எக்ஸாமுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 days அவ்வளோதான் நமக்கான இதில் இருக்குது. ஸோ இந்த டைம்குள்ளே எப்படி படிக்கலாம், எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட் என்ன, அதை எப்படி கொண்டுட்டு வர்றதுங்கிறத மட்டும் நம்ம சொல்ல போகிறோம். நீட்டாக எந்த அளவுக்கு நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸு, அதாவது நல்லா படிக்க முடிய காலத்த குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா பாயிண்ட்ஸுமே படிக்கலாம். என்னால் சின்ன சின்ன விஷயங்கள் மறந்துடுது, ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு மெமரிஸில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 mark கொஸ்டினாக இருக்கட்டும், இல்லை 3 mark கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், அதுக்கெலாம் 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மோர் தென் எனஃப். நீங்கள் அதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு ஒரு டைம் படிச்சுட்டு ஒரு 4 டைம் 5 டைம் நீங்கள் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது ஒரு டைம் எழுதி பார்த்தா 10 டைம் படித்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை தாண்டி உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, தூங்கும்போது நம்ம ஒரு நாள் நைட்டு தூங்குகிறோம் அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் நைட்டு தூங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம என்ன கொஸ்டின் படித்தோம் அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணி பார்க்கணும். அந்த கொஸ்டினோட ஃபுல்லாக அவங்களால ரீகால் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு கொஸ்டினில் என்னென்ன டாபிக் படித்தோம் அப்படின்னு டாபிக் பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்டாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு கோத்ரூ பண்ணி பார்க்கணும். மைண்ட்லேயே ஒர்க்கை ரீகால் பண்ணி பார்த்தாவே போதும். அந்த கொஸ்டின் லைஃப் லாங் மறக்காது. அதை விட முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்போதே ஒரு விசுவலைஸ் பண்ணி படிக்கணும். ஒரு ட்ராமா இருக்குது அப்படின்னு படிக்கிறீங்க அப்படின்னாவே, இப்போ இங்கிலீஷ், தமிழ் இதிலெல்லாம் ஒரு ட்ராமா வருது அப்படின்னாவே அந்த ட்ராமா படிக்கும்போதே இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு படம் பார்க்குறோம், அது லைஃப் லாங் மறக்கிறது இல்லை. அப்போ இது மாதிரியான நம்ம பாடம் படிக்கும்போதும் லெசன் படிக்கும்போதும் லெசனை நம்ம இந்த மாதிரி விசுவலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லைஃப் லாங் மறக்காது. இது இன்றைக்கான ஒரு மோட்டிவேஷ்னல் செக்ஷனாக இருக்கட்டும், நம்ம லைஃபுக்கு நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். முயலாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஒரு நாள் முயலாமை மட்டும் என்றுமே வெல்லாது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.